இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் செல்வகுமார் திருமாறன் இயக்கத்தில் எழுந்திருக்க ஃபேமிலி படம்ங்கிற மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன் டே என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். அவர் கம்பெனியாக போய் கதை சொல்கிறாரு. அப்போ ஒரு ப்ரொடியூசர் அவரோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்து அப்ரோச் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்காண்டி சைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ஹீரோ கிட்ட கதை சொல்லும்போது ஹீரோ வந்து இந்த கதையை கொஞ்சம் கமர்ஷியலாக மாற்றணும், டேரக்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த கதையை நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஏமாற்றிட்டாரு. அவர் 2 வருஷம் ரிசர்ச் பண்ணி எழுதின கதை வீணாக போச்சே அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் உட்காந்துருந்தப்போ அவனோட 2 அண்ணே வந்து நீ இன்னொரு கதை எழுதுறா, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இவங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு உதய கார்த்தி, சுபிக்ஷா இவங்க 2 பேர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விவேக் பிரசன்னா இவர் ஒருத்தர் தான் இந்த படத்தில் தெரிந்த முகமே. இது போக இந்த படத்தில் நடித்த எல்லாமே புது முகங்கள் தான். ஆனால் அதெல்லாமே தெரிஞ்ச முகங்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்தது அவங்க ஆக்டிங் மூலயமா கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே ஆப்டாக இருந்தாங்க. அப்புறம் அஜீஷ் அசோக் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மெய்யேந்திரன் அவர் தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். ஒரு நார்மல் எமோஷனல் ட்ராமா படத்தை ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக மாற்றினது மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபியும் தான். படத்தில் காமெடி அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால் இது ஒரு ஃபுல் லென்த் காமெடி படமும் கிடையாது. அங்கங்கே ஃபேமிலி எமோஷன்ஸும் கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதனால் இது ஒரு ஃபுல் லென்த் ஃபேமிலி ட்ராமாவும் கிடையாது. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது குட் நைட் டாடா அந்த படங்கள் கொடுத்த குட் ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட லைட்னிங்கும் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸும் அங்கங்கே குட் நைட்டை ஞாபகப்படுத்துச்சு. படத்தில் இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் ஹீரோயினும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டைமுக்கு மேலே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு படத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய கதையாக படத்தில் காமிக்கிறாங்க. படத்தில் நடித்த எல்லா கேரக்டருக்கும் அவ்வளோ அழகாக கேரக்டர் ரேட்டிங் இருந்துச்சு. அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அந்த அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கட்டும், அண்ணியாக இருக்கட்டும், இவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சட்டிலான ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.